பாலம் இந்த புக் மீட் ஃபேஸ்புக் பேஜில் என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோஷியல் மீடியாவில் எங்களோட ஆஃபீஸே ரெவ்யூன்னு போட்டாங்க. இது ரெவ்யூன்னு நான் சொல்கிறதோட இது ஒரு டிஸ்கஷன் சொல்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஒரு புத்தகம் அதோட வேல்யூ எப்போ தெரியுதுன்னா, ஃபிக்ஷனாக இருக்கலாம், நான் ஃபிக்ஷனாக இருக்கலாம். அது நம்மளுக்குள்ளே எத்தனை உணர்வுகளை தூண்டி விடுறது, எத்தனை சிந்தனைகளை தூண்டி விடுறது, நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்ஸு, நம்மளோட ஒப்பீனியன்ஸை எவ்வளோ சிந்திக்க வைக்கிறது. இதில் தான் ஒரு புத்தகத்தோட வேல்யூ, ஒரு புத்தகத்தோட இம்பேக்ட் பார்க்க முடியும். விமர்சனம் அப்படின்றது ஒரு பக்கம், பட் சிந்தனைன்றது இன்னும் முக்கியம். ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் இந்த புத்தகத்தை நான் புத்தகத்தை பற்றி, அதுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி பேச போகிறேன். டெத் பெனல்ட்டி அப்படின்றது புது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அவர் கோபாலகிருஷ்ண காந்தி இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கார். ஸ்கூல் டிபேட்லேருந்து ஆரம்பித்து இது எல்லா ஸ்கூல் நடக்கும். ஃபார் டெத் பெனல்ட்டி, அகேன்ஸ்ட் டெத் பெனல்ட்டின்னு கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லேருந்து இந்த டிஸ்கஷன் நிறைய ஸ்கூல்ஸ் நடக்கும், காலேஜில் நடக்கும், காலேஜ் டிபேட்ஸ் நடக்கும். ஸோ இது ஒரு புது டாப்பிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த சப்ஜெக்டோட வரலாறு, இந்த சப்ஜெக்டுக்கு சுற்றி இருக்கிற ஃபிலாசபி, இதை பற்றி ஒரு இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக, ஓரளவுக்கு கான்டெக்சுவலாக கொடுத்த ஒரு புத்தகம் தான் அபாலிஷிங் த டெத் பெனல்ட்டி பை கோபாலகிருஷ்ண பாரதி. ரொம்ப ஒரு சின்ன புத்தகம் தான். அலெஃப் பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது 2014 எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வச்ச, ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறச்சே மார்ச்லேருந்தே மார்ச்சுக்கு முன்னாடிலேருந்து கொரோனா வைரஸ் இதை பற்றி நம்மளுக்கு தெரிய வச்ச, டெத் அப்படின்றது நம்மளை சுற்றி தினம் இருக்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. தினம் நம்ம நியூஸ் பேப்பரில் இருக்கலாம், இன்டர்நெட்டில் இருக்கலாம், எத்தனை பேர் இன்றைக்கி 100 பேர் செத்து போயிட்டாங்க, 60 பேர் போனாங்க, 1000 பேர் இப்படின்னு ஒரு நம்பர்ஸ், அதாவது சாவுன்றது ஒரு நம்பர் அப்படின்னு தினம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். முதல் ஒரு வாரத்துக்கு ஐயோ இன்றைக்கி இத்தனை பேர் செத்தாங்களான்னு அப்படின்னு நம்ம யோசித்தோம். 2ஆவது வாரத்தில் ஐயோ இத்தனை பேர் போயிட்டாங்களா அப்படின்னு யோசித்தோம். ஒரு 4 வாரம் 5 வாரத்துக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம ஜாஸ்தி யோசிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும், அது நம்மளை எவ்வளோ பாதிக்கிறதுன்றதும் நிஜமாக யோசித்து பார்த்தா அவ்வளோ பாதிக்கலைன்னு தான் நான் யோசிப்பேன். ஒரு நம்பர் ஆகிடுது. அந்த நம்பரை பற்றியும் நம்ம நிறைய பேசுகிறோம். ஐயோ நேற்றுக்கு 100 இன்னைக்கு 98 ஆகிடுது, பரவாயில்ல பெட்டர். ஸோ 12 பேர் குறைச்சலாக செத்துருக்காங்க. ஸோ அது சொல்கிறச்சே இந்த ஒரு 88 பேர் செத்தவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ சாவு, டெத் அப்படின்றதே ஒரு நம்பர் தானா அப்படின்னு நம்ம சிந்தனையில் வருது. இந்த டைமில் தான் நான் ஒரு கட்டுரை, ரொம்ப வருஷம் முன்னாடி படித்த கட்டுரையை நான் திருப்பியும் படித்தேன். இது ஆல்ஃப்ரட் கேமியூவும் ஆத்தர் கொஸ்லர் எழுதின ஒரு கட்டுரை, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண, மொழிபெயர்ப்பு பண்ண ஒரு கட்டுரை நான் படித்தேன். ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த கிலிட்டின் அப்படின்னு. இது ஒரு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இருக்கும். அது தொடர்ந்து அதுலேருந்து ஒரு கட்டுரையும் நான் எழுதினேன் ஸ்க்ரோலுக்கு. ஸோ இது ஒரு கண்டினியூவேஷன் சொல்லலாம். அதுலேருந்து இது ஒரு கண்டினியூவேஷன். டெத் பெனல்ட்டி, இதுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்கள். ஏன்னா தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தினம் அதை பற்றி சிந்திக்கிறதும் நிறுத்திட்டோம். கொரோனா நம்பர்ஸும் ஒரு நம்பர் தான் இன்றைக்கி நம்ம மீடியாவை பார்த்தோன்னா, மீடியா மட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிடையாது, எல்லாருமே சேர்ந்து பார்த்தோன்னா இந்த விஷயம் இப்போ ஓரளவுக்கு பின்னாடி போயிடுதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு மாதிரி நார்மல் ஆகிடுது. தினம் இத்தனை கேஸ், இத்தனை பேர் செத்து போகிறது நார்மல் ஆகிடுது. இந்த சூழலில் டெத் பெனல்ட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது முக்கியம். ஏன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன டெத்தோட, நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன டெத் பெனல்ட்டியோட, அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறோம், ஒருத்தரோட லைஃப்பை லீகலாக ஒரு சாங்ஷனோட நம்ம எடுக்கிறச்ச என்ன நடக்கிறது நமக்குள்ள, ஒரு ஃபிலசாஃபிக்கலாக ஒரு எத்திக்கல் கொஸ்டின், அஃப்கோர்ஸ் ஒரு வரலாறு பூர்வ ஒரு கொஸ்டின், சோஷியல் கொஸ்டின். இது சுற்றி தான் இந்த புத்தகம் இருக்குது. அவர் இந்த புத்தகத்தில் கொஞ்ச நாளைக்கு சொல்கிறார், யாருக்கும் சந்தேகமே இருக்க வேண்டாம், என்ன கேட்டிங்கன்னா டெத் பெனல்ட்டி அபாலிஷ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆர்குமெண்ட்ஸ் 2 பக்கமும் கொடுக்குறாரு. ஆனால் டெஃபினட்டாக இந்த புக்கு டு அபாலிஷ், ஏன் இந்தியா அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிஸில், வை இந்தியா ஷுட் சே நோ டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கவர்லேயே போட்டிருக்கு. அதை வச்சு நான் எழுதியிருக்கேன்.
நீங்கள் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டெத் பெனல்ட்டி அப்படின்றது, டெத் பெனல்ட்டி இருக்கா இல்லையா இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுலேயே நிறைய கிரேட்ஸ் இருக்குது. இப்போ வந்து உலகத்தில் 195 கண்ட்ரீஸ் இன்றைக்கி இருக்குது. டைவானை சேர்க்கலை, டைவானில் இருக்கிற பிரச்சனைகள் இவரும் சேர்க்கலை டைவானை. ஸோ 195 கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 140 கண்ட்ரியில் டெத் பெனல்ட்டி அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. இது அபாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கூட அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு கிரே ஏரியா இருக்குது. அபாலிஷ்னா என்ன? ஸோ சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெத் பெனல்ட்டின்னு ஒரு ஐடியாவே அவங்களோட லா புக்ஸில் கிடையாது. ஸோ என்ன க்ரைமாக இருக்கட்டும், எத்தனை கொலை பண்ணியிருக்கா இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், என்னவனா இருக்கட்டும், அந்த கண்ட்ரீஸில் டெத் பெனல்ட்டியே கொடுக்க முடியாது. லைஃப் சென்டென்சஸ் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 98 கண்ட்ரி இருக்குது உலகத்தில் எங்கள் டெத் பெனல்ட்டியே அவங்க புக்ஸில் கிடையாது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் யூரோப் இப்படி தான். ஐ திங்க் பெலாரூஸ் மட்டும்தான் ஒரு எக்ஸெப்ஷன். ஆல்மோஸ்ட் என்டையர் லாட்டின் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஆல்மோஸ்ட் அங்கே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பெரிய கண்ட்ரியாக சின்ன கண்ட்ரியாக பார்க்க முடியாது. ஒரு பூட்டான் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி, ஃபிஜி மாதிரி ஒரு சின்ன, அங்கே கூட டெத் பெனல்ட்டி கிடையாது. அதாவது முழுக்க மரண தண்டனை அப்படின்னு ஒரு விஷயம் இந்த கண்ட்ரீஸில் கிடையாது. அப்புறம் இதில் ரெண்டாவது கிரேடு ஒன்று இருக்குது. சில கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க, டெத் பெனல்ட்டி இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெத் பெனல்ட்டி அபாலிஷ்ட் இன் லா, டெத் பெனல்ட்டி அபாலிஷ்ட் இன் ப்ராக்டிஸ் அப்படின்றதுன்னா, இப்போ டெரரிசம் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணுற அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு மட்டும் மரண தண்டனை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மிச்ச என்ன ஒரு கிரைமுக்கும் மரண தண்டனை கிடையாது. ஸோ நீங்கள் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறச்சு கூட அதில் நிறைய கிரேட்ஸ் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த புத்தகத்தில் நம்ம புரியுது. ஸோ அபாலிஷன் முழுக்க எடுக்கிறது ஒன்று, இன்னொன்று சில கிரைம், அதாவது டெரரிசம் மாதிரி கிரைமுக்கு இருக்குது அப்படின்றது. இப்போ நீங்கள் அது தவிர நிறைய கண்ட்ரீஸில் டெத் பெனல்ட்டின்றது ஒரு ரேஞ்ச் ஆஃப் கிரைம்ஸ், மர்டராக இருக்கலாம், இந்தியாவில் இப்போ ரேப்பு கூட இருக்கலாம், ரிப்பீட்டட் ரேப் கூட இருக்கலாம், டெரரிசமாக இருக்கலாம். இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் கிரைம்ஸுக்கு இருக்கிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு கண்ட்ரி இருக்குது. வருத்தப்பட வேண்டிய விஷயம், இந்தியா அந்த செட்டில் ஒரு செட்டு, அதாவது ரேஞ்ச் ஆஃப் கிரைம்ஸுக்கு டெத் பெனல்ட்டி இருக்குது. இப்போ சைனா, ஈரான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, யூஎஸ், ஜப்பான், நார்த் கொரியா, இந்தியா, பங்களாதேஷ், இதுதான் நம்மளோட கம்பெனி. இந்த கம்பெனியில் தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன ஞாபகம், டெத் பெனல்ட்டின்றது ஆக்சுவலாக உலகத்தில் ரொம்ப குறைவான தேசத்தில் ஆப்ரேட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் டெத் பெனல்ட்டி. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரியே சிந்திக்கிறதில்ல. ஒரு டெத் பெனல்ட்டின்றது ஒரு ரைட் அப்படின்னு மாதிரி ஒரு சிந்திக்கிறோம். நம்மளோட தேசத்தோட உரிமைன்றோம். நிஜம்தான், உரிமை நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது, நம்ம லா இருக்குது. பட் உலகம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு டெத் பெனல்ட்டின்றது ரொம்ப குறைவான தேசத்தில் ஆப்ரேட்டிவாக இருக்குது. மரண தண்டனை கொடுக்கறது கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே இந்த புத்தகத்தை எழுதுறச்ச கோபாலகிருஷ்ண காந்தி சொல்கிறார், 385 பேர் டெத் ரோல் இருக்காங்க. அதாவது வெயிட்டிங் ஃபார் மரண தண்டனை, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு 385 பீப்புள் இருக்காங்க அப்படின்றது. இன்றைக்கி எக்ஸாக்ட் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் அதுதான் சொல்கிறேன். பட் நம்ம மரண தண்டனை பற்றி பேசுகிறச்ச அதை பற்றி மட்டும் பேச முடியாது. அதுக்கு சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். முக்கியமான விஷயம், ஸோ கஸ்டோடியல் டார்ச்சர், என்கவுண்டர் கில்லிங், அதாவது ஒரு ஸ்டேட் என்னெல்லாம் விஷயத்தில் டெத்துக்கு கிட்ட இருக்கிற விஷயங்களை ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத சுற்றி பார்க்கலாம். நம்ம பிரிசனோட கண்டிஷன்ஸ், நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற டார்ச்சர்ஸ், அப்புறம் வந்து இன்னைக்கு கூட ஹைதராபாத்தில் கொஞ்சம் வருஷம், ஐ திங்க் போன வருஷம் நடந்ததுன்னு நினைக்கிறேன், என்கவுண்டர் கில்லிங் பப்ளிக்கில். பட் அதுக்கு ஒரு சாங்ஷனும் கிடச்சிது எங்கள் பப்ளிக்கிட்டேருந்து. இந்த மாதிரி நம்மளோட சைக்காலஜி ஆஃப் ஸ்டேட், சைக்காலஜி ஆஃப் பிரிசன்ஸ், ப்ராக்டிஸ், பிரிசன்ஸில் இருக்கிற ப்ராக்டிஸ், போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விஷயம், நம்மளே பார்த்தோம் தூத்துக்குடியில் நடந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து மரண தண்டனையை பார்க்கணும். மரண தண்டனை தனியாக பார்க்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட், ஒரு கல்ச்சரோட சைக்காலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற விஷயம். எங்கெல்லாம் நீங்கள் இதை ஜாஸ்தி பார்க்குறீங்களோ, ஒரு கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ்,
சாங்ஷன் ஃபார் என்கவுண்டர் கில்லிங் பார்க்குறீங்களோ அங்கே மரண தண்டனைக்கும் ஒரு சாங்ஷன் வருது. இது ஸ்டேட்டு கிட்டேருந்தும் வருது, இது சமுதாயத்திலையும் இருக்குது. இந்த இன்டர் கனெக்டிவிட்டியும் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக கொண்டு வர்றார் கோபாலகிருஷ்ணன் காந்தி. ஆனால் டெத் பெனல்ட்டின்றது ஒரு புது விஷயமே கிடையாது. மரண தண்டனைன்றது எப்பொழுதும் இருக்குது. சாக்ரட்டிஸுக்கு கொடுத்தது மரண தண்டனை தான், ஜீசஸ்க்கு கொடுத்தது மரண தண்டனை தான், திருக்குறள்லையும் இருக்குது மரண தண்டனை, அர்த்தசாஸ்திரா பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் விடுங்க, அசோகா அவரோட எடிக்ஸ்லேயே மரண தண்டனைக்கு சாங்ஷன் இருக்குது. ஸோ மரண தண்டனைன்றது ஒரு லெஜிட்டமைஸ்ட் வே ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலாக உலகம் பூரா வெவ்வேறு கலாச்சாரங்கள்லையும் இருந்திருக்குன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு புது ஐடியாவும் கிடையாது. ஆனால் இந்த ஐடியா வந்து திருப்பியும் சில கலாச்சாரங்களை நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு அந்த காலத்தில் வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு மதத்தை பற்றி பிளாஸ்பமி, இப்போ கூட சில கண்ட்ரீஸில் இருக்குது. பிளாஸ்பமஸாக பேசினா ஒரு மதத்தை பற்றி, அப்போ அதுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். இல்லாட்டா ஒரு தேசத்துக்கு அகென்ஸ்டாக நீங்கள் வந்து ப்ளஸ் பிளான் பண்ணி அகென்ஸ்ட் ஸ்டேட் பண்ணிங்கன்னா அது கொடுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் வயலன்ஸை இன்ஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அது செடிஷன், அது கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் இருந்திருக்கு, நிறைய இடத்துல இருந்திருக்கு. பட் இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பவர்னு ஒரு விஷயம் சென்ட்ரலாக வந்துருக்கு. அதாவது ஃபைனலாக என்னென்னா ஒரு ராஜாக்கோ ஒரு ஸ்டேட்டுக்கோ அந்த பவர் இருக்குது. ஒருத்தரோட லைஃப்பை எடுக்கிறதுக்கோ அந்த பர்சனுக்கு பார்டன் கொடுத்து மன்னிப்பு கொடுக்குறதும், இந்த பவருக்குள்ளே தான் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. இதே பவர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது. இதே பவர் தான் போலீஸ்காரன் சொல்கிறான், உன்னை அடித்து எலும்பை முறுக்கி உன்னை வந்து நான் கன்ஃபஸ் பண்ண வைப்பேன், இல்லாட்டா நீ மரியாதையாக பண்ணிடுவோம் அப்படின்னு. இதில் வந்து லீகாலிட்டின்னு ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு பவர் ஆப்ரேஷன். இதே தான் நடக்கிற நிறைய விஷயம் கோர்ட்ஸ்லேயும் நடக்கிறது. எப்படின்னா, நீ உனக்கு கேஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, நீ ஒத்துண்டாதான் உனக்கு ஒரு பெட்டர் சென்டென்ஸ் கிடைக்கும். இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அல்டிமேட்டாக அந்த மாதிரி பர்சனுக்கும் டெத் பெனல்ட்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேனிப்புலேஷன் அப்படின்றது, இந்த பவரை வச்சு மேனிப்புலேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். இந்த டெத் பெனல்ட்டி மரண தண்டனை இதை பற்றி பேசுகிறச்ச, அதை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறச்சு, இது இங்கிலாண்டாக இருக்கட்டும், விஜயநகர எம்பராக இருக்கட்டும், பேஷ்வாவாக இருக்கட்டும், முகல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கே கொடுத்துருக்காங்க, அவங்க சுற்றி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசினவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அகேன்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி கிங் மெடிவல் பீரியட் எடுத்துட்டாலும் மரண தண்டனை கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. இது மர்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, அகேன்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சூழலில் இன்னொரு ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் பட் ஒரு யூனிக் இஷ்யூ வந்திருக்கு, டெரரிசம் அப்படின்னு ஒரு இஷ்யூ. இந்த டெரரிசம்னு ஒரு இஷ்யூ என்ன ஆகிடுறதுன்னா, இதில் ஒரு ஸ்டேட்டே கிடையாது, தேசம் பார்டர் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது டெரரிஸ்ட்டுக்கு. ஸோ அந்த டெரரிஸ்ட் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், வேறு கண்ட்ரி சிட்டிசனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அண்ட் எனி ஸ்டேட்டுக்கு போகலாம். பார்டர்லெஸ் அட்டாக்கிங், பார்டர்லெஸ் கில்லிங். அண்ட் இந்த ஒரு என்வாயர்மெண்ட்டில் டெத் பெனல்ட்டி இன்னும் முக்கியமாக வேண்டி இருக்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி நம்மளுக்கு வந்திருக்கு. இது நம்ம நிறைய விஷயத்தில் ஆப்ரேட் பண்ணுறோம். ஒன்று வந்து லீகல், அது தனியாக வைங்க, எதிரிக்கு ஒன்றுமே கிடையாது. 9/11 நடந்தது, 1000க்கு மேலே பேர் செத்து போனாங்க நியூயார்க் சிட்டியில். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே, ஒரு 1 வீக்குள்ளே பாம்பு பண்ண ஆரம்பித்தாங்க அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான். இது வந்து ஒரு லீகல், பேசிக்கலி உலகம் பூரா வந்து யுவர் வித் மீ ஆர் அகேன்ஸ்ட் மீன்னு சொல்லிட்டார் புஷ். அதை வச்சுட்டு பாம்பு பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து நிறைய மக்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தான். இது ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வராமல் இருந்திருக்கலாம். பட் இதோட எசன்ஸ் என்னென்னா, நீ எங்களை அட்டாக் பண்ணால் நான் உன்னை அட்டாக் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ஃபீலிங், அதாவது ரெட்ரிபியூஷன், அதாவது ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபீலிங் டெத் சென்டென்ஸ்க்குள்ளே பதிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் அதுதான் பிக்கெஸ்ட் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டுக்கும் நான் வரேன் இந்த புக்கை வச்சுட்டு. ஸோ டெரரிசம்னு வரைச்ச பார்டரை தாண்டி நீ அடிக்கலாம். இந்தியா கூட பண்ணியிருக்கு. இந்தியா கூட பாம்பு அக்ராஸ் த பார்டர் இன் பாகிஸ்தான் பாம்பு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கே கிடையாது. டிஃபெண்டிங் ஆர் நேஷன், டிஃபெண்டிங் ஆர் சாவரனிட்டி தான் லீகல் ஃப்ரேம் ஒர்க்.
இதுக்கு ஒரு ஃபிலசாபிக்கல் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஸோ இந்த ஹோல் ஆப்ரேஷன் எப்படி நடக்கிறதுனா பதிலுக்கு பதில் அடி, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதுக்கு ஒரு டிஸ்கஷனும் கிடையாது, இதில் ஒரு நுணுக்கம் நுவான்ஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு சாங்ஷனும் இந்த ஃபீலிங் ஆஃப் ஐ கேன் ரிட்டாலியேட் அண்ட் த வே ஐ ரிட்டாலியேட் இஸ் நீ என்னையோ என்ன சம்மந்தப்பட்டவரை நீ கொண்டேன்னா நான் உன்னை கொள்ளலாம். இந்த ஒரு ஃபீலிங்கும் இந்த உணர்வு இந்த இமோஷன் இதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. இது வந்து இன்னொரு விஷயத்தில் பண்ணுறாங்க. இப்போ குவாண்டானோ பே பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது 9/11க்கு அப்புறம் இந்த ஒரு பிரிசனில் டார்ச்சர், கஸ்டோடியல் டார்ச்சர், அமெரிக்கா பண்ண கஸ்டோடியல் டார்ச்சர், இதை பற்றி ரிப்போர்ட்ஸே வந்திருக்கு. இதுவும் என்னென்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் பற்றி மட்டும் கிடையாது, இதுவும் ரிவெஞ்ச். ஸோ இந்த ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு உணர்வை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை பற்றி நம்ம பேசுறச்சு. இன்னொரு கேள்வி ஒன்று வருது. இப்போ ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா சரி, ராஜா தான் டெசிஷன் பண்ணுவார், அட்வைஸர் கேட்டு உங்களோட மந்திரியோட அட்வைஸை கேட்டு ராஜா என்ன சொல்கிறான்னு நடக்கும். ஏன்னா ராஜா வந்து தெய்வத்தோட ரைட் ஹேண்ட், ஆல்மோஸ்ட் வாய்ஸ், மெசஞ்சர் எல்லாமே எடுத்துக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் என்ன நடக்கிறது? லீகல் சிஸ்டம் வழியாக போனப்புறம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்புறம் ஃபைனலாக வந்து பார்டன் அப்படின்னு வரைச்ச பிரசிடெண்ட் கிட்ட தான் போகிறது. பை லா பிரசிடெண்ட் வந்து recommendation of the cabinet, home ministry, the prime minister, elected body அவங்க அதை டிசைட் பண்ணலாம். ஒரு கன்விக்டை வந்து டெத் சென்டென்ஸ்லேருந்து பார்டன் பண்ணுறதா பண்ண முடியாதான். ஸோ இது ஒரு கண்டிஷன். பிரசிடெண்ட் அந்த ரெக்கமெண்டேஷனில் தான் ஆக்ட் பண்ணணும். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு அந்த விஷயத்தில் ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு ஸ்மால் நுவான்ஸ் இருக்குது. பிரசிடெண்ட் நிறைய கேள்வி கேட்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம், எத்திக்கல் கொஸ்டின்ஸ் எழுப்பலாம். ஸோ இந்த ஃபைல்ன்றது ஃபைலில் நோட்டிங்ஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்ரி டைம் ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறச்சோ, இல்லாட்டா ஒரு டவுட் எழுப்புறச்சோ, இல்லாட்டா இது அவர் மனசில் சரியில்லை அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறச்சோ, ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யறதுன்னா இந்த ஒரு அட்வைஸ் கொஸ்டின்ஸை கேபினெட் ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும். அண்ட் எப்போ பிரசிடெண்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு இதை பற்றி சந்தேகம் கொடுக்க வேண்டான ஒரு உணர்வு அப்படின்னு ஒரு மெசேஜும் கம்யூனிகேட் ஆகலாம். இது ஒரு நீங்கள் நினைக்கலாம் என்ன பெரிய விஷயம் கேள்வி கேட்கலாம், அவங்க கேட்கணும்னு என்ன ரூல்னு இல்லை. இது இந்த ஜனநாயகத்தில் இது முக்கியமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி எலெக்டட் கவர்மெண்ட் அண்ட் த பிரசிடெண்ட். ஸோ இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. ஆனாலும் ஃபைனல் சைன் போடுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஃபைனல் சாங்ஷன் குட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நீங்கள் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிரணாப் முகர்ஜி இப்போ தான் இறந்து போனார். அவர் எக்கச்சக்க பார்டனை ரிஜெக்ட் தான் பண்ணார். ஞாபகம் இல்லை, புத்தகத்தை ஐ திங்க் 30க்கு மேலே பார்டன் ரிஜெக்ட் பண்ண பிரசிடெண்ட். ஆனால் கேஆர் நாராயணன், பிரதிபா பாட்டில் இவங்கெல்லாம் பண்ணலை. இன்னொரு விஷயம் பண்ணலாம், அவங்க ஒரு ஃபைலை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு ஃபைல் வந்ததுன்னா ஃபார் டெத் பெனல்ட்டியை வந்து பார்டனா இல்லாட்டா பார்டன் பண்ண முடியாது, சரி ரெக்கமெண்டேஷன் அப்படி வந்ததுன்னா அந்த ஃபைலை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். அப்போது அந்த கேஸும் அப்படியே தாமதமாக நிற்கும். இதை பற்றி அஃப்கோர்ஸ் கேமியோ வந்து வேறு மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அது நான் அந்த எக்ஸப்ட்ஸும் படிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் ஃபைனல் அத்தாரிட்டி. இது ஒரு பிரச்சனை. ஒருத்தர் கையில் இவ்வளோ பவர் கொடுக்க முடியுமா ஃபைனலாக லீகல் சிஸ்டம் தாண்டினப்புறம் கூட? இதுக்கு ஒரு என்ன எத்திக்கல் பேசிஸ் இருக்குது அப்படின்னு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லலாம் பப்ளிக் ஒப்பீனியன் இருக்கே சார், டெத் பெனல்ட்டிக்கு பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது, பப்ளிக் சப்போர்ட் இருக்குது, அல்டிமேட்டாக பப்ளிக் சப்போர்ட் தான் போகணும். இதில் இன்னொரு நோக்கம் என்ன வருதுன்னா, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் எப்போதுமே பப்ளிக் ஒப்பீனியன் பற்றி யோசிக்கும். ஏன்னா ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு பாலிடிக்ஸ், அவங்க இமேஜும் பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற பயஸஸும் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கும் இருக்குது, பிரசிடெண்ட் அப்புறம் வரலாம். பட் எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க பயஸஸ் இருக்குது, அவங்களோட எந்த குரூப் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் ஒப்பீனியன், எலெக்ஷன்ஸ் இருக்கா, பப்ளிக் ஒப்பீனியன் என்ன சொல்கிறது? ஸோ டெத் பெனல்ட்டின்றது ஒரு ஐடியல் கான்செப்ட், ஏதோ நம்ம சமுதாயம் தாண்டி விஷயம் கிடையாது. எவ்ரி ஆக்ட் வந்து அன்னைக்கு இருக்கிற சூழல், அன்னைக்கு இருக்கிற என்வாயர்மெண்ட், அந்த டிசிஷன் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ என்ன ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறாங்களோ அதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது.
ஸோ கவர்மெண்ட் சொல்லலாம் பப்ளிக் ஒப்பீனியன் லார்ஜாக இதுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குன்னு. பட் இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் ஆர்குமெண்ட். ஏன்னா இந்த ஆர்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணோம்னா அப்போ அன்டச்சபிலிட்டி இந்த கண்ட்ரியில் எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இப்போ நிறைய பப்ளிக் சப்போர்ட்டுக்கு அன்டச்சபிலிட்டி சப்போர்ட் இருந்தது, எடுத்துருக்க முடியாது. ஏன் ஆர்டிகல் 377 எடுத்துக்க முடியாது, சைல்டு மேரேஜ் இஷ்யூ எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ், டவுரி இஷ்யூ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி பப்ளிக் சப்போர்ட், ரொம்ப அன்எத்திக்கல் அன்அக்செப்டபிள் திங்ஸ். ஸோ வெதர் இட் இஸ் LGBTQ இஷ்யூ நான் சொன்ன மாதிரி, ஆர் இட் இஸ் ஆல் தீஸ் இஷ்யூஸ், இதுக்கு பப்ளிக் சப்போர்ட் இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு. ஆனாலும் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்து பப்ளிக் சப்போர்ட், பப்ளிக் ஒப்பீனியன் கிடையாது. பட் நம்ம ஜனநாயகத்தில் சமுதாயத்துக்கு முன்னேறத்துக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கான்ஸ்டிடியூஷன்றது, ஒரு ஜனநாயக ஃப்ரேம் ஒர்க்ன்றது சமுதாயத்தை எந்த அளவுக்கு இன்னும் முன்னேற நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பிரியாம்பிளோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா அந்த பிரியாம்பிளோட உயிர் நாடியே என்னன்னா, இந்த சமுதாயம் முன்னேறணும், சிந்தனையில் முன்னேறணும், உணர்வில் முன்னேறணும், அதோட ஆக்ஷனில் முன்னேறணும். ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறச்ச இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பப்ளிக் ஒப்பீனியனோ மெஜாரிட்டி சப்போர்ட்டில் வச்சுக்க முடியாது. பட் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டிய விஷயங்களில் அந்த கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் டிசைட் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஒப்பீனியன்றது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சப்ஜெக்ட்னே சொல்லலாம் இந்த விஷயத்தில். கே பாலகோபால்ன்றது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆக்டிவிஸ்ட். இன்ஃபேக்ட் அபாலிஷ்மெண்ட் ஆஃப் டெத் பெனல்ட்டி பற்றி நிறைய எழுதினவர், ஆல்சோ ப்ரொஃபஸர். அவரை நிறைய கோட் பண்ணியிருக்கார் கோபாலகிருஷ்ணன். ஸோ அந்த இதில் வந்து இன்னொரு விஷயம் நிறைய மக்கள் ஜென்ரலாக சொல்கிறது, டெத் பெனல்ட்டி இருந்ததுன்னா இது ஒரு டெட்டரண்ட், அதாவது மிச்சவங்களை பயமுடுப்போம். டெத் பெனல்ட்டி இருக்கிறதுனால அந்த க்ரைம் நடக்காது. இது ஃபஸ்ட்டு ஃபேக்சுவலாக ராங், அது சொல்லியே தீரணும். இந்த புத்தகத்தையும் ரொம்ப கிளியராக சொல்கிறார். நீங்கள் உலகத்தில் பார்த்து நான் சொன்ன மாதிரி 195 கண்ட்ரியில் வந்து 140 கண்ட்ரியில் வந்து டெத் பெனல்ட்டி அபாலிஷ் பண்ணியிருக்காங்க, இன் லா ஆர் இன் ப்ராக்டிஸ். அதனால வந்து மர்டர் ஜாஸ்தி ஆகின மாதிரி ஒரு ஃபேக்ட் கிடையாது, அதனால டெரரிசம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி ஒரு ஃபேக்ட் கிடையாது, ஒரு டேட்டா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டெத் பெனல்ட்டி இருந்ததுன்னா இது ஒரு டெட்டரண்ட், இன்னும் லெஸ் பீப்புள் அந்த க்ரைம் பண்ணுவாங்க அப்படின்னு சிந்திக்கிறதே ஒரு ரொம்ப ஃப்ளாட் திங்கிங். இதை பற்றி ஒரு பாலகோபால் ரொம்ப அழகாக ஒரு பேராகிராஃப் கோட் பண்ணியிருக்கார் கோபாலகிருஷ்ண காந்தி. நான் ஆங்கிலத்தில் முதல்ல படிக்கிறேன், ஒரு அளவுக்கு நான் மொழிபெயர்ப்பு பண்ணுறேன் தமிழில். To quote Balagopal again, legal theories of punishment describe deterrence and retribution or revenge as two distinct aims or modes of understanding of punishment. But in fact, the argument of deterrence often hides behind it a desire for revenge, vicious revenge, which is given a moral tone by being described as retribution. இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, டெட்டரன்ஸ், அதாவது இந்த க்ரைம் திருப்பி நடக்காது, அது அட்லீஸ்ட் குறைஞ்சு நடக்கும் அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட். இன்னொன்று வந்து ரிட்ரிபியூஷன் ஒரு வார்த்தை, ஆக்சுவலாக அது ரிவெஞ்ச். அவர் என்ன சொல்கிறாருன்னா, in fact the argument of deterrence often hides behind it a desire for revenge, for vicious revenge. ஒரு பதிலடி, ஒரு கொலைக்கு ஒரு கொலை அப்படின்னு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு, அந்த ஒரு உணர்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி டெத் பெனல்ட்டி. இதை வந்து நம்ம ரெட்ரிபியூஷன் அப்படின்னு அழகாக சொல்லிக்கிறோம், அப்படின்னு ஒரு மாரல் டோன் கொடுக்குறோம். பட் நெஜோன்றது நம்ம உள்ளே இருக்கிற மிருகத்தை வந்து வெளியிடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ஒரு கவர் மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப அழகாக சொல்கிறோம். The desire for retribution often hidden behind the reasonable sounding language of punitive deterrence. அதாவது ரிவெஞ்ச் அப்படின்ற உணர்வை நம்ம வந்து திருப்பியும் இந்த க்ரைம் நடக்கக்கூடாது, அதனால தான் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன்னு ஒரு கவச்சத்துக்கு பின்னாடி நம்ம ஒழிச்சு வைக்கிறது is ignorant of both the compassion of the ancient moral teachers and the modern sociology of crime. Deterrence as such, taking it at face value, notwithstanding that its cold calculus often hides an irrational passion for revenge. இது ரொம்ப ரொம்ப அழகாக எழுதின ஒரு பேராகிராஃப் அவர் எழுதினிருக்கார். அதாவது இதில் 2-3 இஷ்யூ திருப்பி அவர் கொண்டு வரார். கம்பேஷன்,
அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர்றார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ரெண்டாவது மாடர்ன் சோஷியாலஜி ஆஃப் க்ரைம், அதாவது இப்போ இருக்கிற க்ரைம் பற்றி நம்மளுக்கு இருக்கிற ஒரு சோஷியலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சேர்த்து. ஸோ அல்டிமேட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்டரன்ஸ் அப்படின்னு சொல்கிறச்ச ஆக்சுவலாக அது ஒரு எக்ஸ்கியூஸ் தான் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுறார். நம்மளுக்கு ஆக்சுவலாக ரிவெஞ்ச் தேவை. அண்ட் இன்றைக்கி இருக்கிற இதில் இது பிகம்ஸ் ரொம்ப ஒரு டெலிகேட் விஷயம் ஆகிடுறது. ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த நிர்பயா கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நிர்பயா கேஸ் பற்றி பேசுகிறதே டேஞ்சரஸ் இந்த கான்டெக்ஸ்டில். ஏன்னா நடந்த க்ரைம் வந்து ஒரு டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஒரு க்ரைம். அந்த க்ரைம் வரைச்ச உணர்வு தான் நம்மளுக்கு ஜாஸ்தி வருது. ஆஸ் அ சொசைட்டி வி ஆர் டிஸ்டர்ப்டு. ஆஸ் பீப்புள் வி வாண்ட் ரிவெஞ்ச். இதுதான் நிஜம். நம்ம எல்லாருக்குமே அந்த ஆளை ஒழிக்கணும். இது யாரெல்லாம் இதை பண்ணாங்களோ அவங்களுக்கு லைஃப் லிவ் பண்ணுறதுக்கு ரைட் கிடையாது அப்படின்ற உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுவும் அந்த விக்டிம்க்கு க்ளோஸாக இருந்த ஃபேமிலிக்கு ஜாஸ்தி தான் இருக்கும். இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இங்கே தான் வந்து டெத் பெனல்ட்டியோட ஆர்குமெண்ட்டும் மரண தண்டனைக்கு அபாலிஷிங் ஆர்குமெண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுறது, டிஃபிகல்ட் ஆகிடுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் இது எல்லாமே ரிவெஞ்ச்குள்ளே வருது. சாரி, வீடியோ போயிடுத்து. Can you hear me? கேட்குறதா? வீடியோ கட் ஆயிருக்கு. Okay, I'll just come back. Okay, I'm going to end video. Okay, I'm just going to continue speaking. ஏன்னா சடனாக வீடியோ கட் ஆயிருக்கு. பரவாயில்லையா, பேசலாமா? வீடியோஸ் ஓகே, சரி, எனக்கு தெரியல வீடியோ. ஓகே, வெரி குட், சாரி. ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே நான் கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து திருப்பி வரேன்னா, என்னென்னா இந்த கம்பேஷன் அப்படின்னு ஒரு ஐடியா, அதாவது ஒரு லா ஃப்ரேம்வொர்க்கோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது நம்மளுக்கு. கேன் இட் பி பர்சனல்? உணர்வு பேஸ் பண்ணி இருக்க முடியுமா, இல்லாட்டா உணர்வை தாண்டி ஒரு விஷயமா இருக்கணுமா? ஏன்னா உணர்வு பேஸா இருக்கணும்னா எல்லா லாஸும் வந்து ஹவு அ பர்சன் ஃபீல்ஸ், அ விக்டிம் ஃபீல்ஸ், ஒரு செக்ஷன் சொசைட்டி எப்படி ஃபீல் பண்றது, அதை வச்சுட்டு நம்ம ஒரு எத்திக்கல் ஃப்ரேம்வொர்க், ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த ஒரு ஐடியாவில். ஸோ ரொம்ப லாவோட இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான ஒரு ரோல் என்னன்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற இம்பேலன்ஸ், இமோஷனல் இம்பேலன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். ஏன்னா நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ், அண்ட் ஹியூமன் பீயிங்ஸுக்கு இமோஷன் டிரைவ்ஸ் தேர் ஆக்ட், எனி ஆக்ட் ஃப்ரம் கில்லிங் டு லவ், both are driven by emotion. But நம்ம ஒரு framework for better living, for more compassionate living அப்படின்னு பார்க்குறச்ச இந்த வாலட்டைல்னஸ், நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு இம்பேலன்ஸ், எப்போ எது எப்படி போகும்னு தெரியாத ஒரு ஒரு உள் கண்டிஷன், இதை தாண்டி ஒரு ஃப்ரேம்வொர்க் பண்ணாதான் இதையும் அதுக்குள்ளே அடக்க முடியும். இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரேம்வொர்க் பண்ணோம்னா இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து இட் வில் ஒன்லி பி ஃபங்க்ஷனல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் பவர். ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் 300 பேருக்கு மேலே நான் சொன்ன டெத் பெனல்ட்டி இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் மார்ஜினலைஸ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிலேருந்து தான் வராங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ரொம்ப பாவர்ட்டிலேருந்து தான் வராங்க. இவங்க தான் ஜாஸ்தி வந்து டெத் பெனல்ட்டியில் இருக்காங்க. இதுவும் என்ன சொல்கிறது நம்மளை பற்றி? வாட் ஆர் த சான்சஸ் of a Dalit getting a death penalty compared to an upper caste person getting a death penalty? இதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும். ஸோ உணர்வு, சமுதாய ஏற்றத்தாழ்வு, சமுதாய டிஸ்கிரிமினேஷன்ஸ், இதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரேம்வொர்க் பண்ணுறது தான் முக்கியம் ஒரு ஜனநாயகத்தில், ஒரு டெமோக்ரஸியில், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கில். ஸோ இமோஷன் அப்படின்றது cannot drive a framework. Ethical living, ethics has to drive it. What is ethics அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை ஆக்சுவலாக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ், இமோஷன்ஸை தாண்டி
சமுதாய ரீதியாக யூனிவர்சலாக எல்லாரையும் கைடு பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க். இதுதான் பேசிக் ஃபார்ம் ஆஃப் எனி லா. இந்த ஒரு பேசிஸில் பார்த்தோம்னா டெஃபினட்டாக டெத் பெனல்ட்டி எங்கேயுமே ஜஸ்டிஃபை ஆகிறது கிடையாது. இங்கே ஐ ஜஸ்ட் வாண்ட் ரீட் ஒன் மோர் பிட். இது வந்து நான் அவர் கேமியோட கட்டுரையிலேருந்து ஒரு பக்கம் படிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சிலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ ஆங்கிலமும் ஒரு மாதிரி பழைய ஆங்கிலமாக இருக்கும். A punishment that penalizes without forestalling is indeed called revenge. It is a quasi-arithmetical reply made by society to whoever breaks its primordial law. That reply is as old as man. It is called the law of retaliation. Whoever has done me harm must suffer harm. Whoever has put out my eye must lose an eye. And whoever is killed must die. This is an emotion and a particular violent one, not a principle. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. இது வந்து ஒரு உணர்வு. இந்த உணர்வை தவறாக கரெக்டாக நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. இது நிஜமான உணர்வு. ஆனால் இது ஒரு பிரின்சிபல் கிடையாது. Retaliation is related to nature and instinct, not to law. Law by definition cannot obey the same rules as nature. If murder is in the nature of man, the law is not intended to imitate or reproduce that nature. It is intended to correct it. என்ன அழகாக சொல்லியிருக்கார். அதாவது ஒரு கொலை பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்குள்ளே இருக்கிற உணர்வாக இருந்ததுன்னா இருக்குது. இதை வந்து காப்பி அடிக்கிறதோ இமிட்டேட் பண்ணுறதோ லாவோட ஃபங்க்ஷன் கிடையாது. லாவோட ஃபங்க்ஷன் என்னென்னா இதை வந்து சரி பண்ணுறது தான் லாவோட ஃபங்க்ஷன். Now, retaliation does no more than ratify and confer the status of a law on a pure impulse of nature. We have all known that impulse, often to our shame, and we know its power, for it comes down to us from the primitive forest. In this regard, we French, who are properly indignant upon seeing the oil king in Saudi Arabia preach international democracy and call in a butcher to cut off a thief's hand with a cleaver, live also in a sort of Middle Ages without even the consolations of faith. இது இந்தியாவில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னி கூட பேசுவோம், சவுதி அரேபியாவில் வந்து ஒருத்தன் வந்து திருடினா அவன் கையை வெட்டுறாங்க. இது பார்பேரிக், இதெல்லாம் ரொம்ப ஒரு மாடர்ன் சொசைட்டி நடக்கிற விஷயமா அப்படின்னு நம்ம நிறைய சொல்கிற விஷயம். இதே தான் நம்மளும் பண்ணுறோம் அப்படின்றார். அந்த டைமில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து டெத் பெனல்ட்டி இருந்தது. எனக்கு ஐ திங்க் 1980s தான் டெத் பெனல்ட்டி எடுத்தாங்க ஃப்ரான்ஸில். எப்படி சொல்கிறார் பாருங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறார். இது நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கும் சவுதி அரேபியா நடக்கிறதுல என்ன வித்தியாசம்? அவங்க 10,000 கிரைமுக்கு 10,000 கொலைன்றாங்க, கை வெட்டுறேன்றாங்க. நம்மளும் சில கிரைமுக்கு அதானே சொல்கிறோம், ஒருத்தனை சாவடிக்கலாம் தானே சொல்கிறோம். ஸோ உண்மையாக இதில் இன்னொரு ஆர்குமெண்ட் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா போனீங்கன்னா நீங்கள் ட்ரக் ஸ்மகிள் பண்ணால் உங்களுக்கு டெத் பெனல்ட்டி இருக்குது. அதை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ணுறோமே, டெத் பெனல்ட்டி கொடுக்காதீங்கன்னு. நம்மளுக்கு என்ன பேசிஸ் இருக்குது ஆர்கியூ பண்ணுறதுக்கு? ஸோ அதனால தான் சொல்கிறேனே, ஒரு இவர் சொல்கிற அவர் கேமியூ ரொம்ப அழகாக சொல்கிற மாதிரி இது பேசிஸாகவே இருக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், எல்லா ஸ்காலர்ஸ் கொண்ட விஷயம்னா, எப்போதுமே ஒரு லா இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஏன்னா தவறு அப்படின்றது எல்லாரும் பண்ணுற விஷயம். ஒரு ஜட்ஜு பண்ணுற விஷயம், ஒரு லாயர் பண்ணுற விஷயம், ஒரு பிரசிடென்ட் பண்ணுற விஷயம், ஒரு கவர்மெண்ட் பண்ணுற விஷயம். ஆனால் டெத் பெனல்ட்டியில் நம்ம கரெக்டே பண்ண முடியாது. ஒருத்தரை வந்து டெத் பெனல்ட்டி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், தவறு பண்ணிட்டோன்னு செத்து போயாச்சே, சாவடைச்சாச்சே. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வர்றாங்க இந்த ஆர்குமெண்ட்டில். எப்போதுமே ஒரு லா எப்படின்னா நாளைக்கு கரெக்ட் பண்ண முடியும். இப்போ அமெரிக்காலேயே பார்த்துருக்கோம், இப்போ இந்தியாவிலே டிஎன்ஏ அப்படின்னு ஒரு விஷயம் வந்தப்பறம் நிறைய மர்டர் அக்யூஸ் பண்ணவங்க ஆக்சுவலாக அவங்க பண்ணலன்னு தெரிய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இது பற்றி நிறைய டெலிவிஷன் சீரீஸ் வந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் டிஎன்ஏக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கு, டெக்னாலஜியை வச்சுண்டு, சயின்ஸை வச்சுண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1950ஸ்லையோ 60ஸ்லையோ 70ஸ்லையோ 80ஸ்லையோ யாரோ வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, யாரையோ கொலை பண்ணிட்டாங்க.
அவனை சப்போஸ் மரண தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் டிஎன்ஏயை பார்த்து தெரிய வருது அவன் ஆக்சுவலாக கொலை பண்ணலை. என்ன பண்ண முடியுமில்ல? அதை சரி பண்ண முடியுமா? அவன் வாழ்க்கையை திருப்பியும் கொடுக்க முடியுமா? அவன் குடும்பத்துக்கிட்ட என்ன சொல்ல போகிறோம்? இதை பற்றி ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கிறோமா? ஏன்னா இது ஒரு லாவோட ஒரு ஃபண்டமெண்டல் திங். அதை ஒரு தவறை கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் லாக்குள்ளே நிச்சயமாக இருக்கணும். இது மரண தண்டனை கிடையாது. இது அல்டிமேட், இது கண்டெம்ட், இது ஓவர். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மிஸ்டேக் அப்படின்றத நம்ம கரெக்ட் பண்ண முடியணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மரண தண்டனை கம்ப்ளீட்டாக எடுத்துடுறது. இதுக்கும் ஒரு கோட் இருக்குது, நான் முடிஞ்ச அதையும் படிக்கிறேன். அது கேமியூ கொடுத்தா இருக்கு. If justice admits that it is frail, would it not be better for justice to be modest and to allow its judgments sufficient latitude so that a mistake can be corrected? இதெல்லாம் படிக்கிறச்சே இட்ஸ் வெரி இமோஷனல். பிகாஸ் என்ன ஒரு கிளாரிட்டியோடு எழுதியிருக்கார் பாருங்க ஒரு விஷயத்தை பற்றி. அதாவது ஜஸ்டிஸ் அப்படின்றது தவறு பண்ணுற விஷயம் பண்ணும். அதனால் அதுக்கு ஒரு மாடஸ்டி வேணும். இட் மஸ்ட் பி வல்னரபிள். அப்போ தான் நாளைக்கு அதை கரெக்ட் பண்ண முடியும். ஜஸ்டிஸ்ன்றது எனக்கு இருக்க ஒரு பவர். நான் என்ன வேணால் சொல்லலாம், நான் சொல்கிறத பண்ண தான் போகிறான், அவனை கொல்லணும்னா he will be killed. அப்படி ஒரு அகங்காரத்தோடு இல்லாமல் இந்த ஒரு வல்னரபிலிட்டி, ஒரு கான்ஷியஸ்னஸ், மாடஸ்டியோடு இருந்தால் அப்போது இட் மஸ்ட் அலோவ் இன் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் the possibility of a mistake. Could not justice concede to the criminal the same weakness in which society finds a sort of permanent extenuating circumstance for itself? So அது ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுக்காவது ஜஸ்டிஸுக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னு அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். இஃப் ஐ கில் யூ பை மிஸ்டேக் யூ வில் forgive me when you consider the weaknesses of our common nature. But I am condemning you to death without considering those weaknesses or that nature. There is a solidarity of all men in error and aberration. Must that solidarity operate for the tribunal and be denied the accused? No. And if justice has any meaning in this world, it means nothing but the recognition of that solidarity. The solidarity of weakness. என்ன ஒரு philosophical framework பாருங்க இது. அதாவது இந்த வீக்னஸில் ஒரு சாலிடாரிட்டி, கிரிமினலுக்கும் ஜஸ்டிஸ் சிஸ்டமுக்கும், ஜட்ஜுக்கும் கிரிமினலுக்கும். நீ தவறு பண்ணியிருக்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நாங்களும் தவறு பண்ணலாம். இந்த தவறு நடக்கிறதுன்றது ஒரு ஹியூமன் நேச்சரோட நேச்சுரல் திங். இதை நம்ம ரெண்டு பேரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம இன்னொரு வார்த்தையும் கொண்டு வர்றாரு, கம்பேஷன் பற்றி பேசினோம். It cannot by its very essence divorce itself from compassion. Compassion of course can in this instance be but awareness of a common suffering and not a frivolous indulgence paying no attention to the sufferings and the rights of the victim. Compassion does not exclude punishment but it suspends the final condemnation. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, பனிஷ்மெண்ட் தேவை இல்லையா? ஒரு கொலை பண்ணியிருக்கானே, இந்த டெரரிஸ்ட் ஆக்டில் 30 பேர் செத்துருக்காங்களே, பனிஷ்மெண்ட் தேவையில்லைன்றது ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஆனால் இந்த பனிஷ்மெண்ட்டில் நாளைக்கு இதுக்கு ஒரு கரெக்டிவ் மெஷர் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பேசிஸ் அந்த பனிஷ்மெண்ட்குள்ளே இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்கியூமெண்ட். இதே தான் கோபாலகிருஷ்ணன் கார்த்தியும் பேசுகிறேன். அதனால தான் நான் அந்த கேமியோட ஒரு எஸ்ஸையும் எடுத்திருக்கேன். பிகாஸ் நிறைய காமனாலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் யூ கான்ட் எக்ஸ்க்ளூட். ஸோ இட் சஸ்பெண்ட்ஸ் த ஃபைனல் கண்டெம்னேஷன். பாருங்க, கம்பேஷன் லோட்ஸ் the definitive irreparable measure that does an injustice to mankind as a whole because of failing to take into account the wretchedness of the common condition. இதே ஒரு விஷயம் தான் கோபாலகிருஷ்ணன் காந்தி டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி புக் கொண்டு வர்றார். அவர் அது பேசுறதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் ஒரு கொலை பண்றான்னா அந்த கொலை ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ட். அந்த இண்டிவிஜுவல் ஆக்டில் அது அவனோட உணர்வாக இருக்கலாம், அவனோட ரிவெஞ்சாக இருக்கலாம், அவனோட நான் திங்கிங் ஆக்டாக இருக்கலாம், பிளைண்ட் ஃபெய்த் ஆக்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்.
அவனுக்கு சுற்றி இருக்கிற சூழல், சமுதாயம், அவனோட வளர்ப்பு எல்லாமே அந்த ஆக்டுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆனாலும் அது அவனோட ஆக்ட் அப்படின்றது கிளியர் கட்டாக நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு மரண தண்டையை கொடுத்துட்டோம்னா அந்த மரண தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணுறானே அந்த ஹேங்மேன் அந்த ஒரு பிரிசனில், அது இண்டிவிஜுவல் ஆக்டா அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இல்லை, இந்தியாவில் அந்த ஆக்ட் நடக்கிறச்ச 1.3 பில்லியன் பீப்புள் சேர்ந்து தான் அவனை கொலை பண்ணுறோம். ஏன்னா ஸ்டேட்டுன்றது நம்ப வி ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, கீப் இன் மைண்ட் தட் வி ஆர் சம் ஒன் நோ ஹீ சேஸ் கீப் இன் மைண்ட் தட் வி ஆல் பார்ட்டிசிபேட். நீ நான் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஜுடிஷியல் மர்டர் சொல்லலாம், சாங்ஷன் மர்டர் சொல்லலாம், அது நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இதுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால இந்த ஆக்டில் நம்மளுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. எவ்ரி பர்சன் எக்ஸிக்யூட்டட் இஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் பை யூ அண்ட் மீ. அப்படி நம்ம சிந்திக்க முடியுமா? அப்படின்னு சிந்திச்சோன்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் மாறுமா? இதுதான் கேள்வி. இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், நாளைக்கு ஒரு ராங் கன்விக்ஷன் எனக்கும் நடக்கலாம், என்னோட குடும்பத்தினார் கூட நடக்கலாம். அப்போ நம்ம சிந்தனை மாறுமா? ஸோ இந்த ஒரு கொஷின் வர இது சுற்றி வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. எல்லாருமே பேசுகிறது என்னென்னா, எஸ்பெஷலி இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா, நான் எப்போ நிறுத்தலான்னு தெரியாது, நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நிறுத்துறேன். இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கண்டெம் பண்ணுறாங்க, அவன் மரண தண்டனை கொடுத்து வருஷ காலம் அப்படியே தொங்கும். 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். ஸோ அவன் சாவது 2 தரும். ஃபஸ்ட்டு டைம் எப்போ சாவு வரப்போகிறது, தண்டனை கொடுத்தாச்சு அப்படின்ற பயத்தில் சாவுறது. 2வதும் ஆக்சுவலாக சாவுறது. இதுலேயும் வந்து இதை பற்றியும் கேம்பி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். நான் படிக்கிறேன்னா, கிடைக்கலப்போ ஓகே, இது அந்த 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 பிட்டு கிடைக்க மாட்டேங்கிறது. 1 செகண்ட். ஓகே, அந்த பிட்டு கிடைக்க மாட்டேங்கிறது. பட் இனி அவரும் அதை பற்றி ஆர்கியூ பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக 2 தரம் சாவடிக்கிறோம் ஒரு கிரிமினலை. ஒன்ஸ் இன் த மைண்ட் அண்ட் செகண்ட் ஹீ இஸ் கில்ட் வென் ஹீ இஸ் ஆக்சுவலி கில்ட். ஸோ இந்த டெத் பெனல்ட்டியில் இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் ஒன்றா வந்து பீல் பண்ணிகிட்டே வர்றார் கோபாலகிருஷ்ணன். ரொம்ப அழகாக பீல் பண்ணுறார். இதில் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ டெட்டரன்ஸ் பற்றி பேசிட்டோம், ரிவெஞ்சை பற்றி பேசிட்டோம். இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறச்ச என்ன சொல்லுவாங்கன்னா, டேக்ஸ் பேர் பணம் எதுக்கு செலவு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கிரிமினலை வந்து ஒரு ஜெயிலில் போட்டு வைக்கிறதுக்கு நான் எதுக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுவும் வந்து ஒரு எத்திக்கல் கொஸ்டின் ஆகிடும். முதல் கேள்வி என்னென்னா, நம்ம அவனை உசுரோடு வைக்கிறதுக்கு செலவு அப்படின்னு பேசுகிறச்ச பிரிசனோட கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஒரு பிரிசனில் இருக்கிற கண்டிஷன்ஸ் என்ன, எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு பிரிசனருக்கு, அவங்களுக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதை பற்றி செலவு பற்றி பேசுகிறச்ச நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த கேள்வியை எழுப்ப மாட்டேங்கிறோம்? இப்போ கஸ்டோடியல் வயலன்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் வயலன்ஸ் அப்படின்னு தினம் நடக்கிற விஷயம். இதை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. அந்த ஒரு பவர் ஹைரார்கி பற்றி பேசுறது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற அட்டூழியத்தை பற்றி பேசுறது கிடையாது. நம்ம ஜெயில் கண்டிஷன், ஓவர் க்ரௌடிங், எல்லா ஜெயில்ஸும் ஒரு இப்போ கொரோனா இருக்கிற டைமில் நமக்கு தெரியும் இது இன்னும் எவ்வளோ டேஞ்சரஸ் ஆகுதுன்னு. இதை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. இதை பற்றி எல்லாம் பேசாமல் அந்த ஒரு பர்சன், தட் ஒன் பர்சனை டு கீப் த பாசிபிலிட்டி ஆஃப் கரெக்ஷன் இன் தட் ஒன் பர்சன், we question expenditure. இது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு தானே. அகேன் isn't it revenge? இது வந்து பணம்னு சொல்கிறோம், பட் பணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த பர்சன் ஹேஸ் நோ ரைட் டு லிவ்ன்றோம். ஸோ ரைட் டு லிவ்னு வரைச்ச ஒரு இன்னொரு ஃபிலசாபிக்கல் கொஸ்டின் ஃபண்டமெண்டலாக ஒன்று வருது. டு வி ஹாவ் அ ரைட் டு டேக் அ லைஃப் அப்படி ஒரு கொஸ்டின். தட் இண்டிவிஜுவல் டிட் நாட் ஹாவ் அ ரைட் டு டேக் அ லைஃப். நிச்சயமாக to rape and murder somebody or to kill people in mass, no. But does that give us a right to take a life? Violence and creation rendu seem to be opposites, and in creation is where we are all existing, and therefore do we have a right to remove that possibility of living
ஃப்ரம் another person. இதுவும் வந்து ஒரு பவரோட எக்ஸசைஸ் இல்லையா? அந்த ஆள் கொண்டதும் ஒரு பவர் எக்ஸசைஸ் தானே, அந்த ஆள் கில் பண்ணதும் ஒரு பவர் எக்ஸசைஸ் தானே, அதே பவர் எக்ஸசைஸ் நம்மளும் பண்ணலையா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. Don't worry, I'm not able to see, but I'm just going on. I'm actually fine. Thank you very much, Ram Gopal. கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து பனிஷ்மெண்ட்டோட என்ன ரோல் இருக்குது சொசைட்டியில் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு 5 பாயிண்டர் ஒன்று கொடுக்குறார் கோபாலகிருஷ்ண காந்தி. அதை பற்றி நம்ம பேசணும். அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு வந்து பனிஷ்மெண்ட்டோட ரோல்ஸ் வந்து ஒன்று வந்து பியூனிட்டிவ், அதாவது ப்ரிஸ்கிரைப்டு லாவில் வந்து இது ப்ரிஸ்கிரைப்டாக இருக்குது. த ப்ரிஸ்கிரைப்டு சென்டென்ஸ் ஃபார் அ க்ரைம் அப்படின்றது பியூனிட்டிவ். ரெண்டாவது ப்ரிவென்டிவ், இதான் சொல்கிறேன். சில பேர் டிட்டரண்ட் அப்படின்றாங்க, இதை பார்த்து க்ரைம் குறையும் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு நிஜன்றது ஒரு கேள்விக்குறி தான். மூணாவது வந்து இன்னொரு ரீசன் கொடுக்குறது, நான் சொன்ன மாதிரி ரிவெஞ்ச், ரெட்ரிபியூஷன். ஒரு தவறு நடந்திருக்கு, அதை தவறு பண்ணவனுக்கு அவனுக்கு அதே தண்டனை இருக்க வேண்டாம், பட் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ரெண்டாவது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு லா சிஸ்டம் இருக்குது, அந்த லா சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணோம். வி ஹவ் டு ஃபாலோ த நார்ம்ஸ் இன் த லா சிஸ்டம். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஷியல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இதை பற்றி நம்ம பேச மாட்டோம், பட் இது கொண்டு வராது. இங்கே வந்து அந்த பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற சிந்தனைக்கு போகிறோம். அதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டோட பாசிபிலிட்டி என்னென்னா, அந்த பனிஷ்மெண்ட்னால அந்த கிரிமினலுக்கு ஒன்று வந்து அவனை பற்றியே ஒரு வேல்யூ குறையிறது, ஒரு ஹீ ஃபீல்ஸ் ஹாரபிள் அபவுட் ஹிம்செல்ஃப். அஃப்கோர்ஸ் சொசைட்டின்றது சொசைட்டியை ஒதுக்கி வைக்கிறோம், அவனை சொசைட்டிக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படின்றோம். சொசைட்டியில் உனக்கு இருக்கிறதுக்கு அருகதை கிடையாதுன்னு ஒரு மாதிரி we push him to the corner and make him feel that he is valueless. That is part of the punishment system. The hope also is that tomorrow from there he moves to changing. Transformation அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம மறக்கவே முடியாது. Any punishment must allow the possibility, not only for mistake from the person who is giving the punishment, but also for a change in heart and mind of the person receiving the punishment. இந்த possibility is the possibility of creation. நான் முன்னாடி சொன்ன மாதிரி creation அப்படின்றது தான் பேசிஸ் வாழ்க்கையோட. இந்த பாசிபிலிட்டி ஒரு கிரியேஷன் தான். லைஃபே ஒரு ஆக்சிடென்ட் தான். நான் பிறந்தது நீங்கள் பிறந்தது எல்லாம் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் ஆனால் எப்படி நடந்தது? அந்த பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணதால தான் ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ வாழ்க்கையே வந்து நடக்கிறதே ஒரு அதிசயம். ஆனால் அந்த அதிசயத்துக்கு ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழல் இருந்தால் தான் அதிசயம் நடக்கும். அதே மாதிரி தான் பனிஷ்மெண்ட்டும் ஒரு கிரியேட்டிங் சேஞ்சுக்கு ஒரு சூழல். அப்படி தான் நம்ம சிந்திக்கணும். பனிஷ்மெண்ட் இருந்து ஒரு ரிவெஞ்ச் இல்லாமல், பனிஷ்மெண்ட் இஸ் அ வே ஃபார் அ பாசிபிள் கிரியேஷன் ஆஃப் சம்திங் இன்ஸ்டெட் ஆஃப் அ வயலண்ட் ஆக்ட் அப்படின்னு அப்படியே திருப்பினோம்னா, தென் பனிஷ்மெண்ட் பிகம்ஸ் சம்திங் தட் வி திங்க் டிஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம், அந்த வார்த்தையை மாற்றிடலாம். அந்த சூழல்னால சரி நீங்கள் சொல்லலாம், சில ஜெயிலில் வந்து வேறு டிஃப்ரென்ஸ், அந்த எக்ஸப்ஷன்ஸை விட்டுருங்க. பட் ஜென்ரலாக பனிஷ்மெண்ட்டும் நம்ம ஜெயிலோ, நம்ம போலீஸ் ஸ்டேஷனோ, நம்ம போலீஸ் ஃபோர்ஸோ, நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமோ பனிஷ்மெண்ட்டை வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு சூழலாக சிந்திக்கிறதே கிடையாது. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு அவர் சொல்கிறார். இதை நான் இன்டர்பிரட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் when I spoke to you now. கேமியோ வந்து இன்னொரு ஒரு டீட்டெயில் அந்த கட்டுரை என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் இருந்ததுன்னா, ஒரு ஹேங்கிங் பற்றி ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. ஐ திங்க் அவர் ஃபாதர் பார்த்த ஒரு ஹேங்கிங், அதோட கோரினஸ், அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஐ திங்க் இட்ஸ் நாட் ஹேங்கிங், சாரி, இட் இஸ் பிஹெடிங். அதோட டிஸ்கிரிப்ஷன். இந்த ஒரு விஷயத்தை ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தாங்கன்னா இதை லெஜிட்டிமைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். அப்போ கேட்குறச்ச சொல்கிறார், ஏன் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இதை பற்றியெல்லாம் சீக்கிரத்தை பார்ப்பேன், ஏன் நீங்கள் வந்து ஒளிவு மறைவாக பண்ணுறீங்க? முதலாவது எதுக்கு இப்போ யாருக்கும் தெரியாத டைமில் 6 மணி காலம்பரை யாருமே பார்க்க முடியாமல் எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க? எல்லோரும் பார்க்குற மாதிரி பண்ணுங்களேன். லெட் சொசைட்டி see the ugliness, the violence. இதில் ஆனால் 2 பக்கமும் இருக்குது. இந்த 2 பக்கத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஒரு பக்கம் வந்து அதுலேருந்து ஒரு ஹேட்ரட், இந்த மாதிரி ஒரு வயலண்ட் ஆக்டை பற்றி நம்ம பார்த்து நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் நடக்கலாம். பட் அதில் நம்மளுக்கு ஒரு ப்ளெஷரும் இருக்குது. இதை நம்ம டினை பண்ண முடியாது.
நம்ம ஹியூமன் நேச்சரில் அந்த ஒரு அசிங்கமும் இருக்குது. ஒன்றுமே கிடையாது. ஒரு டெத் பெனல்ட்டி பேஸ் பண்ணி ஒரு சினிமா பார்க்குறோம். அதில் ஒரு ப்ளஷர் இருக்குது நம்மளுக்கு. அந்த க்ரைம் பண்ணவன் வந்து இது சினிமா தான், நிஜ வாழ்க்கை இல்லை. ஆனாலும் அந்த க்ரைம் பண்ணவனை வந்து நம்ம தூக்கு போடுறச்சியோ லீத்தல் இன்ஜெக்ஷனை சாவடிக்கிறச்சியோ அது நடக்கிறச்ச நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு வைக்கேரியஸ் ப்ளஷர் இருக்குது. அதுவும் நடக்கிறது. அதே சமயத்தில் இஃப் யூ மேக் இட் பப்ளிக் வில் இட் சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. and I'll just read from his essay again. Indeed, no one dares speak directly of the ceremony. Ceremony-na தூக்கு தண்டனை பண்ணுறது. Officials and journalists who have to talk about it as if they were aware of both its provocative and its shameful aspects have made up a sort of ritual language reduced to stereotyped phrases. Hence, we read at breakfast time in a corner of the newspaper that the condemned has paid his debt to society, or that he has atoned, or that at 5 a.m. justice was done. இது இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம். The officials call the condemned man the interested party, or the patient, or refer to him by a number. People write of capital punishment as if they were whispering. In our well-policed society, we recognize that an illness is serious from the fact that we don't dare speak of it directly. இது வந்து ஒரு philosophical observation. சமுதாயத்தை பற்றி முதல்ல நம்மளை பற்றியே, எதை பற்றி நம்ம வந்து உறக்கமாக பப்ளிக்காக பேசுறது இல்லையோ, எதை நம்மளை பற்றியே இருக்கலாம், இல்லாட்டா சமுதாயத்தை பற்றி இருக்கலாம், இல்லை சிந்தனை பற்றி இருக்கலாம், டெத் சென்டென்ஸ் பற்றி இருக்கலாம். நம்ம வந்து ஒரு மியூட்டடாக பேசுகிறோமோ, அதுக்கு சில லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணுறோமோ, அது வந்து those are the things we don't want to talk about. ஸோ இவர் டிமாண்ட் பண்ணுறதுனா டெத் சென்டென்ஸ் பப்ளிக் பண்ணிங்கன்னா மேபி we will change heart அப்படின்ற. அப்புறம் நீங்கள் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ எப்போலேருந்து இந்த டெத் சென்டென்ஸ் பற்றி கேள்விக்குறிகள் கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து பகத்சிங்கோட ஹேங்கிங் டைம்லேயே வந்து டெத் சென்டென்ஸ் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்திருக்கு. அப்போலேருந்தே வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இந்த மாதிரி ஒரு பில்லை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் இன்ஃபேக்ட் ஏஐசிசியில் 1931 அடாப்ட் பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணணும் டெத் சென்டென்ஸ் அப்படின்னு. பட் கோபாலகிருஷ்ண காந்தி என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு மகாத்மா காந்தியோட அசாசினேஷனுக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்டாக மாறிடுது. அந்த அசாசினேஷன் நடந்ததுனால அபாலிஷன் பற்றி பேசல. இன்ஃபேக்ட் ராஜாஜி கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் போயிருக்கு, கோட்ஸே அவங்கள வந்து ஹேங் பண்ணாதீங்கன்னு. அதுக்கு ராஜாஜி கொடுத்த பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காந்தின்றவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ஒரு ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு ஆள், ஒரு நம்ம தேசமே இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆளுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் பண்ணேன்னா, யாருக்கெல்லாம் டெத் சென்டென்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ இந்த மாதிரி கிரைம்ஸுக்கோ அவங்களுக்கு பண்ணுற ஒரு இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஆர்குமெண்ட். அதாவது காந்தியை ஒருத்தர் சாவடிச்சதுனால அவனை வந்து நான் டெத் சென்டென்ஸ் கொடுக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது, அப்போ நான் எல்லாருக்கும் தானே எடுத்துருக்கணும், அதனால் இதுக்கு ஸ்பெஷல் கேஸ் நான் பண்ண முடியாது அப்படின்னு ராஜாஜி கவுண்டர் ஆர்கியூ பண்ணுறாரு அந்த டைமில். ஸோ காந்தியோட அசாசினேஷனுக்கு அப்புறம் ஐ திங்க் த ஹோல் தாட் ப்ராசஸ் ஏர்லி இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் மாறி இருக்கு. பட் சில லாஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் இது பார்க்கறதுல. இனிஷியலாக ஆஸ் பர் சிஆர்பிசி பார்த்தீங்கன்னா there was a clause that the court had to explain if it chose a punishment less than death sentence when it was applicable. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இனிஷியலாக வந்து டெத் சென்டென்ஸ் அப்படின்றது இந்த ஒரு கிரைமுக்கு அப்ளிகபிளாக இருந்ததுன்னா எக்ஸ் கிரைமுக்கு, அண்ட் த கோர்ட் டிசைட்ஸ் அந்த கிரைமுக்கு அந்த டெத் சென்டென்ஸ் கொடுக்க வேண்டான்னு டிசைட் பண்ணிதான் அது எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாருங்க, ஏன் ஒருத்தனை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா கோர்ட், அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அதை மாறி இருக்கு. 1955 அதை மாறி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசன் கொடுக்க வேண்டாம் கோர்ட், இதுக்கு வந்து ரீசன் கொடுக்கவே வேண்டாம், த கோர்ட் கேன் டிசைட் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்தே ஸ்லோலி திங்ஸ் ஸ்டார்ட் சேஞ்சிங்.
இதில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் படித்த ஒரு விஷயத்தை நான் படிக்க போகிறேன். அதாவது ராஜ்யசபாவில் நிறைய தரம் மெம்பர்ஸ் வந்து அபாலிஷ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் அபாலிஷிங் தி ஒன் செகண்ட் அபாலிஷிங் தி டெத் பெனல்ட்டிக்கு நிறைய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கொண்டு வராங்க. நிறைய ராஜ்யசபா தான் இனிஷியலி, அதுக்கப்புறம் லோக்சபாலையும் வந்திருக்கு. இதில் வந்து இந்த காலத்தில் வந்து இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சும்மா ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அது நிஜம்தான். அவங்க சும்மா உட்காடுறாங்க, அது ஒரு ஜஸ்ட் அங்கே இருக்கிறதுக்காக இருக்காங்க. பட் இது நான் படித்து இது இஸ் சர்ப்ரைஸ் டு மீ. நான் அந்த புக் படிக்கிறேன், நான் அது படிக்கிறேன். 2 years later, in 1958, the acclaimed actor Prithviraj Kapoor, as a nominated member of the Rajya Sabha, moved a resolution asking the government to set up a committee to go into the death penalty and make recommendation. With Vice President S. Radhakrishnan in the chair, the MP made an impassioned speech asking for, and he quotes, the stigma to be removed from the face of humanity. But, he said, who would bell the cat? Well, why not we? We who choose a different path to realize our freedom. We who discarded bloodshed and faced an entire empire. We faced it without guns, without machine guns and bombs, rather with a cheer and with a smile and with love. That has been very unusual in the history of mankind. We have done that. When we have done those things, why not do this too, which has got to be done sooner or later, which is already overdue, which is rather like payment deferred, and for long it has not been done because people were afraid. Perhaps there were facts and certain circumstances, but mostly things which were imaginary. Beautifully said. We chose a different path to realize freedom. Number freedom ke we chose a non-violent path. அப்படி இருக்கிறச்ச why can't we do away with the death penalty? Unfortunately, the Nehru government again opposed the resolution, which a still hopeful Prithviraj withdrew. So, அதான் சொல்றேன், the role, this has been raised again and again in parliament many times. But lot of changes have also happened. நான் அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். Lot of changes have also happened in the way we have viewed this. So, this is 1958, I think. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ராஜ்யசபாவில் வருது, 2-3 தரம் வருது. லோக்சபாவில் 62ல் திருப்பியும் இந்த இஷ்யூ ரேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அகெயின் 1973ல் சிஆர்பிசிக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, டெத் சென்டென்ஸ் அப்ளிகபிளாக இருந்ததுன்னா டெத் சென்டென்ஸ் ஏன் கொடுக்கலன்றது கோர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் சொல்கிறாங்க நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். தேர்ட் 73 என்ன பண்ணுறாங்கன்னா, நீ டெத் சென்டென்ஸ் கொடுத்தேன்னா அதுக்கு ரீசன் கொடுங்க. இது ஒரு முன்னேற்றம். இது பிக் சேஞ்ச் in the way the law is also seeing death sentence. இதான் V.R. Krishnan in fact இதை பற்றி பேசுறச்ச he traces this as a movement towards possible abolishment. So slowly death penalty அப்படின்றது ஒரு எக்ஸெப்ஷன் ஆயிருக்கு. அது ஒரு ஸோ அதனால அந்த பிரசிடென்ட்ஸோட ஆக்ஷன்ஸும் நம்ம இந்த ஒரு கான்டெக்ட்ல பார்க்கணும். அதாவது பிரசிடென்ட்ஸ் through a period of time when the law is also evolving, அவங்களோட சேஞ்சஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆகுது. 1979ல் ஒரு கேஸ் இருக்குது, ராஜேந்திர பிரசாத் vs. ஸ்டேட் ஆஃப் யூபி. அதில் வந்து the court says something interesting. Court says nature of crime cannot be the sole reason or determinant, and said that observed that retribution theory needs to be given up. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவெஞ்ச், ரெட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மறக்கணும், அதுக்கு அதோட டைம் முடிஞ்சிருது. இப்போ டெட்டரன்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன். டெட்டரன்ஸ் இன்னும் பிரச்சனையான வார்த்தை தான். இது 1979 ஞாபகம். ஆனால் ரெஃபர்மேஷன் அண்ட் டெட்டரன்ஸ் தான் நம்ம ஃபார்வர்ட் மூவிங் ஃபார்வர்ட் அப்படி யோசிக்கணும் அப்படின்னு கோர்ட் கொண்டு வருது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கிரைம் பண்ணான்னு மட்டும் வச்சு நம்ம இந்த டிசிஷன் பண்ண முடியாது, இந்த விஷயங்களை கொண்டு வரணும். 1980ல் ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் நடக்கிறது. அதாவது பச்சன் சிங் vs. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸில் வந்து death penalty only in the rarest of rare cases. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன். ஏன்னா இன்றைக்கும் நம்மளுக்கு இருக்கிற லாவில் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். நான் இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸஸ் நம்ம எப்படி வேணால் ஆர்கியூ பண்ணலாம். நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. ரேர்ன்றது ஆர்பிட்ரி, எப்படி டிசைட் பண்ணுறது.
பட் ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரேரஸ்ட் ஆஃப் ரேரர் கேஸில் வந்த அப்புறம் இந்தியாவில் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் பீங் புட் அண்டர் த டெத் சென்டென்ஸ் ஹேஸ் ரெடியூஸ்ட். இது வந்து ஒரு திஸ் ஐ திங்க் இஸ் குவைட் அ ஃபேர் திங் டு சே. நெவர்தலெஸ் டெத் சென்டென்ஸ்ன்றது இன்னும் ஆப்ரேட்டிவ் தான், அதை பற்றி டவுட் கிடையாது. ஸோ till 2003 this remains. 2003 லா கமிஷன் ரிப்போர்ட் ரெண்டு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த ஹேங்கிங்கை முதல்ல நிறுத்தலாமா, இந்த ஹேங்கிங் லீத்தல் இன்ஜெக்ஷனாக மாற்றலாம். ரெண்டாவது இந்த கோர்ட் மார்ஷல் கோர்ட்ஸ், நேவியாக இருக்கலாம், ஆர்மியாக இருக்கலாம், ஏர்ஃபோர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ரெண்டாவது அதுலேயும் லீத்தல் இன்ஜெக்ஷன் இருக்கணும். நீ யோசிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். இல்லை, இது எல்லாமே மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரீகன்சிடரேஷன் நடக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அகேன்ஸ்ட் டெத் சென்டென்ஸ் திருப்பி நிறைய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவர் டி ராஜா கொண்டு வந்திருக்கார், கனிமொழி கொண்டு வந்திருக்காங்க, எஸ்பெஷலி ராஜீவ்காந்தி கேஸ் ரிலேட்டடாக. ஸோ இது கான்ஸ்டன்ட்லி ஒன்ஸ் இன் அ வைல் வந்துன்னு தான் இருக்குது. அப்புறம் 2015, that is I think the last time that the law commission has spoken about this, Justice AP Shah head பண்ணது, அவர் they clearly say that abolition of death penalty தேவையான விஷயம் அப்படின்றது கிளியராக அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, டெரரிசமுக்கும் வேஜிங் வார் அகேன்ஸ்ட் ஸ்டேட், வேஜிங் வார், இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் டெத் பெனல்ட்டி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து இன் ப்ராக்டிஸில் தான் இருக்கும், இன் லாவில் இல்லை. இந்த ரெக்கமெண்டேஷன்லையும் அபாலிஷ் பண்ணணும், ஆனால் இந்த ரெண்டு. ஸோ இந்த டெரரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்ச நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வருது. அதில் வந்து நம்ம அபாலிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்குள்ள அந்த உணர்வு அப்படின்னு ஒரு விஷயம், இதை கம்ப்ளீட்டாக ஓவர் ஷேடோ பண்ணுறதுன்றது நிஜமான விஷயம். அதனால தான் நம்ம நிறைய டைம் வந்து இப்போ ஒரு அஃப்சல் குரு கேஸாக இருக்கலாம், எனி கேஸாக இருக்கலாம், நம்ம வந்து செலிப்ரேஷன் அப்படின்னு புதுசாக ஒன்று பார்க்குறோம். இன்றைக்கி மக்கள் வந்து கூடி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒருத்தரை வந்து ஹேங் பண்ணுறச்ச. இது ஒரு ஸ்பெக்டிக்கல் ஆகிடுது. மீடியான்றது இதை பற்றி ஒரு 24 hours ஷோ நடத்துகிறாங்க. எப்படி செத்தான், எத்தனை மணிக்கு அவங்க ஐசின்னு போனாங்க, யார் பண்ண. ஸோ இது வந்து ஒரு சினிமா பார்க்குற ஒரு ஃபீலிங்கில் தான் இதையும் நம்ம இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது ஜாஸ்தியாக இருக்குன்றது என்னோட ஒரு ஃபீலிங். மேபி இப்படி சொல்லலாம், உள்ளே இருந்த உணர்வுகள் எல்லாம் இப்போ வெளியில் வருது, இன்னும் ஆப்வியஸாக இருக்கும், என்னமோ அது கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 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 ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக கவர் பண்ணுற, ஒரு வரலாறு பூர்வமாக இதை பற்றி எழுதுகிறார், ஒரு இமோஷனல் ஸ்டேட்லேருந்தும் எழுதுகிறார், ஒரு ஃபிலசாபிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கும் எழுதுகிறார். இதில் என்னென்னா, இன் நன் ஆஃப் தீஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் டெத் பெனல்ட்டிக்கு ஒரு லாஜிக் கொடுக்க முடியல நம்மளால். இதுதான் நிஜம். ஸோ த மெயின் ரீசன் வி ஹேவ் இட் இஸ் பிகாஸ் வி திங்க் வி ஹேவ் த ரைட் டு ஹேவ் இட். ஸோ இன்ஃபேக்ட் இந்தியா வந்து இன்னும் ரேட்டிஃபை பண்ணல கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர். பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பற்றி பேசணும். டார்ச்சர் வந்து இந்தியா சைன் பண்ணாலும் இந்தியா வந்து அதை வந்து நம்ம ரேட்டிஃபை பண்ணல. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎன்ஜிஏல வந்து இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் கேட்டாங்க டெத் பெனல்ட்டியில். டெத் பெனல்ட்டி வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூடாது, ப்ரெக்னென்ட் உமன் கொடுக்கக்கூடாது. இதுவும் வந்து இந்தியா ஹேஸ் நாட் சப்போர்ட்டட் திஸ். ராதர் ஆஃப்கோர்ஸ் அபாலிஷ்மெண்ட் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவரனிட்டி, நம்மளோட ரைட் அது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் லாஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். பட் நிஜமான விஷயம் என்னென்னா, நம்ம உள்ளே இருக்கிற மிருகத்தை வந்து நம்மளால் வந்து இந்த விஷயத்தில் மட்டும் தனியாக வச்சுட்டு ஒரு லா ஃப்ரேம் ஒர்க்கோ ஒரு எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்கோ நம்ம பார்க்க முடியல. இது மாறினாதான் இந்த அபாலிஷ்மெண்ட் ஆஃப் த டெத் பெனல்ட்டி இன் லா, நான் சொல்கிறது இன் லா, அதாவது இன் ஆர் லா புக்ஸ் தே கேன் நாட் பி த ஆப்ஷன் டு கிவ் எனிபடி டெத். அதான் என்னோட பொசிஷன். டெத் பெனல்ட்டி பட்டுன்னு ஒன்று விஷயம் சொன்னாலே உணர்வு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடுது, ரிவெஞ்சுன்னு ஒன்று வந்துடுது. இந்த டெட்டரன்ஸ் எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ். இன்னொருத்தர் வந்து இதை பார்த்துட்டு கொலை பண்ண மாட்டான்றது நடக்கிற விஷயம், நிஜம் இல்லை, இது ஒரு பொய். அகைன் இதுக்கு டேட்டா இனஃப் இருக்குது. ஸோ இந்த புத்தகம் ஏன் ரொம்ப முக்கியமான புத்தகம்னா, இந்த டிஃப்ரெண்ட் ஐடியாஸை ஒரு சின்ன ஒரு புத்தகம் தான், 100 பேஜ் தான் அந்த புத்தகம். இதுக்குள்ளே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கார் கோபாலகிருஷ்ண காந்தி. ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே படிக்கணுன்றது. இது தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்களா தெரியல எனக்கு இன்னும்.
நான் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கேன், பட் இது தமிழ்லையும் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ஆர்கியூமெண்ட்ஸ், இதில் இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்கிங், இதில் இருக்கிற வெவ்வேறு சிந்தனைகள், வெவ்வேறு ஃபிலாசபர்ஸ் பேசினது, இது எல்லாமே இதில் இருக்குது. நான் வந்து கேமியோ ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அது நான் நிறைய படித்ததுனால. பட் இது தவிர நிறைய கோட் பண்ணியிருக்காரு மிச்ச ரைட்டர்ஸை. இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது கான்வர்சேஷன் வேணுன்னா நம்ம பண்ணலாம். தேங்க்யூ.